சார் இப்போ சமீபத்தில வந்து திருப்பூர்ல ஒரு 5 பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டெரரிசம்க்கு வந்து அவங்க மிகப்பெரிய லெவல்ல அவங்களோட இன்வால்வ்மென்ட் இருந்ததுன்னு சொல்லி. இதுக்கு பின்னாடி என்ன சார் விஷயம்? சார் திருப்பூரில் வந்து ஒரு 6 பங்களாதேஷிஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல். டெல்லியிலேருந்து வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் கல்கட்டாவில் உள்ள 2 பேர், உமர் ஃபாரூக்னு ஒருத்தர், ரஹீபுல்னு ஒருத்தர், 2 பேருக்கும் தொடர்பு இருக்கிறதா இந்த 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 6 பேர் பங்களாதேஷிஸ், இல்லீகலாக அங்கே தங்கியிருக்காங்க. ஃபேக் ஐடென்டிட்டி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த பிளாட் எப்படி அன்ராவல் ஆச்சுன்னா, February 7th அன்னைக்கு ப்ரோ காஷ்மீரி போஸ்டர்ஸும் அதேமாதிரி ஆன்டி இந்தியா போஸ்டர்ஸும் காஷ்மீர் கேட்ன்ற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் டெல்லியில் அந்த இடத்துல ஒட்டப்பட்டது. அங்கே இருக்க சிஎஸ்எஃப் வீரர்ஸ், அங்கே இருக்க கேடர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே இருக்கிற ரெஸ்பெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷன் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் அதான் பண்ணுறாரு. ஸோ ஒட்டப்படுற இடத்துலேருந்து யார் ஓட்டினாங்கன்னு பார்க்குறாங்க. சிசிடிவி பின்னோக்கி பார்க்கும்போது அந்த செயின் தேர் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் த செயின், யார் வந்து ஓட்டினாங்க, எங்கே போனாங்கன்னு. அது 2 பேர் வந்து கேல்கட்டாக்கு ட்ரெயின் ஏறதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ February 13th அன்றைக்கி இந்த கேஸ் வந்து டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லுக்கிட்ட ஒப்படைக்கப்படுது. டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் தான் அங்கே இருக்கிற ATS யூனிட். தே ஹேண்டில் ஆல் எஸ்பினாஜ் கேசஸ் ஆஸ் வெல் அஸ் கவுண்டர் டெரரிசம் கேசஸ் அலாங் வித் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ், சைபர் கேஸ், எவ்ரி திங் தே ஹேண்டில். ஸோ ஒரு பெரிய டீம் கேல்கட்டா போகிறாங்க. இந்த 2 பேரையும் சர்வேலன்ஸில் வைக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதில் வந்து உமர் ஃபாரூக்ன்ற மால்டா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு இந்தியன் சிட்டிசன். இந்த ரஹீபுல்ங்கிறவர் பங்களாதேஷி சிட்டிசன். இவர் ஏற்கனவே 2007 டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெயிலில் விட்டாங்க. பெயில் ஜம்ப் பண்ணி இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டார் அவர். ஸோ இங்கே 2 பேர் கூட இந்த 6 பேர் தொடர்பில் இருந்ததாக கருதப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு இந்த 6 பேரும் இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 6 பேரோட ஆக்சுவல் ரோல் என்னங்கிறது தெரியல. ஸ்டூல் இந்த ரொம்ப ஏர்லி டைம், ப்ரீமெச்சூராக இன்வெஸ்டிகேஷனும் ஆரம்பிக்கவே இல்லை. பட் 6 பேரும் எதனால் இவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்கன்னா, இந்த உமர் ஃபரூக்ன்றவர் வந்து இந்த 6 பேரும் கேல்கட்டாக்கு வாங்கன்னு சொல்கிறார். அங்கே ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்குது, அங்கே வாங்கன்னு சொல்கிறார். எதுக்காக வர சொல்கிறாங்க இவங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் வெளில வரல. இப்போ தான் இன்ட்ரோகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க ரோல் என்ன, எதுக்காக இவங்க தங்கியிருந்தாங்க, இவங்க தீவிரவாதியா இல்லாட்டா இவங்க தீவிரவாதி இவங்களை ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணாங்களா அப்படிங்கிறது போக தான் தெரியும். பட் இது ஒரு விஷயம் தெரியுது, பங்களாதேஷ்லேருந்து இல்லீகலாக வந்து தங்கியிருக்கிறது தெரியுது. ஒருவேளை இவங்க தீவிரவாதியாக இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கேன், ட்ரெயின்டு ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருந்தேன். ஸோ இந்த பிளாட்டுக்கு பின்னாடி பங்களாதேஷ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு காஷ்மீர் இந்தியன் சிட்டிசன் அவர் ஷபீர் அகமது லோன், கந்தர்பல் காஷ்மீர் அங்கேருந்து வரவர். 2007 அவர் டெல்லிக்கு ஊடுருவ அட்டாக் பண்ணுறதா வராரு. இவரையும் முன்னாடி டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு 4 லைவ் கிரனேட்ஸ் இருந்திருக்கு, ஒரு AK-47 ரைஃபிள் இருந்திருக்கு, அப்புறம் மேகசின்ஸு, லைவ் ரவுண்ட்ஸ்லாம் இருக்குது. அவரை விசாரிச்சதில் அவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடரை கொலை பண்ணுறதுக்காக வந்ததாக சொல்கிறாரு. அவர் என்னென்னா முசாஃபராபாத் POK போயிருக்காரு. அங்கே போய் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற ட்ரைனிங், லஷ்கர் தொய்பாவோட ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாரிகாஸ் 2 ட்ரைனிங் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் அங்கேருந்து அபு அல் குவாமான்னு ஒரு லான்ச் கமாண்டர், இந்த லான்ச் ஃபேன்ஸில் கமாண்டர் அவர் தான். அவர் இவரை டெல்லிக்கு போங்கன்னு அனுப்புகிறாரு. டெல்லிக்கு போய் இந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வர அப்போ தான் மாட்டிக்கிறாரு. அப்போ 2007 2018 வந்து ஜெயிலில் இருக்கார். அவர் கையில் ஒரு 1.5 லட்ச ரூபா ஹவாலா பணம் வர குடிப்படுது. அப்புறம் $US வச்சுருக்காரு, ஒரு கம்மி அமௌண்ட் தான். இதனால் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவர் மேலே PML ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் போடுறாங்க. அது 2018-19 அவர் பெயில் கிடைக்குது. அந்த பெயிலை ஜம்ப் பண்ணி பங்களாதேஷ் ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு திருப்பி ரீக்ரூப் பண்ணுறாரு. அந்த மாடியூலை அவர் எடுக்கிறார், திருப்பி ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு உமர் ஃபரூக்கை தொடர்பு கொண்டு உமர் ஃபரூக்கை பங்களாதேஷ் வர சொல்லி இதுமாரி நம்ம எதாவது பண்ணலாம்னு சொல்லி அவரை போய் ரெக்ரூட் பண்ண சூப்பராரு. உமர் ஃபரூக் ஃபஸ்ட்டு வந்து ரஹீபுல்ல ரெக்ரூட் பண்ணுறாரு. வேறு இடத்துல வேறு யார் ரெக்ரூட் பண்ணலான்னு சொல்லும்போது ஷஹீதுல் இஸ்லாம் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த 6 பேரை தமிழ்நாட்டில் இருக்காங்க பங்களாதேஷிஸ், இவங்ககிட்ட பேசிங்கன்னு சொல்லி இவங்களோட கான்டாக்ட் கொடுக்குறாங்க. இவங்க 6 பேர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் தொடர்பில் இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரல. இவங்க அங்கே கேல்கட்டா போகிறதுக்கு முன்னாடி இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அங்கே போயிருந்தால் வேறு ஏதாவது புது டாஸ்க் வந்திருப்போம். பட் இது லஷ்கர் தொய்பா மாடர்னு டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் இப்போதைக்கு சொல்கிறாங்க.
பட் லஷ்கர் இ தொய்பாவா இல்லையாங்கிறது தெரியல. முன்னாடி அவர் லஷ்கர் இ தொய்பா இருக்கிறதுனால லஷ்கர் தொய்பான்னு சொல்கிறாங்க. லஷ்கர் இ தொய்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க தெரிய வருது. பட் ஆனால் பாகிஸ்தானுக்கு இதில் ஒரு திருப்பி பிரச்சனை ப்ரெஷர் வருங்கிறதுனால லஷ்கர் இ தொய்பா இல்லைங்கிற மாரி தான் அவங்க இதை எடுத்துகிட்டு போவாங்க. இண்டிபெண்டன்ட் செல் மாடியூல் நாங்களே ஜிஹாத் பண்ண வந்தோம், ஆட்டோனமஸ் மாடியூல் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் உல்ஃப் பேக்குன்னு அவங்களே சொல்லிப்பாங்க. லீடர்லெஸ் ஜிஹாத்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதுமாரி ஒரு கான்செப்டை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க பின்னாடி யார் இருந்தாங்க, ஷஹீதுல் இஸ்லாம் பின்னாடி யார் இருந்தாங்க, ஷபீர் அஹமத் லோன் பின்னாடி யார் இருந்தாங்கிறத பார்க்கணும். அவங்கக்கிட்ட ஒரு வீடியோஸ் மொபைலில் இருந்திருக்கு, ரெக்கானசன்ஸ் பண்ணியிருக்காங்க 4-5 இடத்த. அது எந்த இடம்னு போலீஸ் இன்னும் சொல்லலை வெளில. ரெக்கானசன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளானிங் ஸ்டேஜில் இருக்கும் போதே நம்ம பிடிச்சிட்டோம், ப்ரீஎம்டிவாக பிடிச்சிட்டோம். ஒரு விதத்தில் நல்ல விஷயம். ஒருவேளை நெக்ஸ்ட் லெவலில் இருந்ததுன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஏதாவது அக்வயர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் பிடிக்க முடியலன்னா பெரிய ஒரு சேதம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது, பெரிய அட்டாக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் தமிழ்நாட்டில் இவங்க 6 பேர் என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. இங்கே ஒர்க் பண்ணதாக சொல்கிறாங்க. பட் இவங்களாம் ஒரு ஒர்க்கர்ஸாக வந்தாங்க, வேலை செய்கிறதுக்காக வந்தாங்களா, இல்லாட்டா அங்கே தீவிரவாதியாக இருந்து இங்கே டிஸ்கைஸில் வந்தாங்களா அப்படிங்கிறது போக தான் சார் தெரியும். நம்ம பொறுத்துருந்தா பார்க்கலாம். இப்போ இது சம்மந்தப்பட்ட அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குமோ சார்? இது ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்களா? நிச்சயமாக பண்ண மாட்டாங்க சார். இது கேஸ் நடக்கும்போது எப்படி ரிப்போர்ட்ஸ் வெளில சொல்லுவாங்க? நிச்சயம் கேஸ் நடக்கணும், வாய்ப்பே வெளில சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பப்போ போலீஸ் மூலியமாகவும் கவர்மெண்ட் மூலியமாகவும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலியமாகவும் ப்ரெஸ் ரிலீஸ் வரும். டெரர் கேம்ப்ஸ் வந்து சத்தியமங்கலம் மாதிரி ஃபாரஸ்ட்டை இவங்க யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் காரணம்? சார் கேம்ப்னு சொல்லக்கூடாது சார். அது கேம்ப் வாஸ் அ டிஃப்ரெண்ட் நேம். நீங்கள் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸாக சொல்லலாம். ஒரு 7-8 பேர் காங்கிரீட் பண்ணும்போது இல்லை ஒரு 10 பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி அந்த ஒரு ரிமோட் பிளேஸில் போய் அவங்க ஐடியாலஜியை டிஸ்கஸ் பண்ணுறதும், பயான்ஸ் பேசுவோம், இல்லை அங்கே ஏதாவது காம்பேட் ட்ரைனிங் பண்ணுறதும், க்ளோஸ் காம்பேட் பண்ணிக்கலாம், கிராவ் மஹா மாதிரி கற்றுக் கொடுத்துக்குவாங்க. வெப்பன் ட்ரைனிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க சார்? அந்த எனக்கு தெரியல சார். ஐ எம் நாட் அவேர் அபவுட் வெப்பன் ட்ரைனிங் நடந்துதான் தெரியல. அதை பற்றி என்னையும் டிஸ்கஸ் பண்ணல. பட் ஏதோ சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் ஏதோ பண்ணதா சொல்கிறாங்க. பட் கேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வெளில வரல சார். சார் அந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிறது வந்து இப்போ நம்ம வீரப்பன் கேஸ்லேயே பார்த்துருக்கோம். இங்கே ஃபாரஸ்ட்டு தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கு. அந்த மாதிரி அந்த டெரைன் மாதிரியான ஏரியாவை வந்து இந்த டெரரிஸ்ட் இப்போ நம்ம காஷ்மீர்லேயும் அதுதான் பார்க்குறோம், டெரைன்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ அது அவங்களுக்கு ரொம்ப சேஃபர் ஜோனாக இருக்குதோ? நிச்சயமாக சேஃப் ஜோன் தான். இப்போ ஒன்றும் இல்லை, காஷ்மீரில் பெஹல்காமுக்கு அப்புறம் நமக்கு சிடி ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப ரிஜிட் ஆகிட்டோம். அவங்களால ஹிண்டர்லேண்ட் கீழே சிட்டிஸ்குள்ளேயும் டவுன்ஸ்குள்ளேயும் இருக்க முடியல. ஸோ தேவ் ரிட்ரீட்டட் பேக் டு ஹையர் ஆயிடுச்சு. 6000 ஃபீட்டுக்கு மேலே இருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ சிஆர்பிஎஃப் என்ன பண்ணுறாங்க, 43 டெம்பரரி கேம்ப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு. அங்கங்கே பிக்கெட் மாரி போட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் லெவல் ஃபோர்ஸை வச்சது 20-25 பேர் ஒரு சின்ன கேம்ப்ஸு. சரி, இவங்க கிழப்பி இறக்கக்கூடாது, அங்கேயே அவங்க கதையை முடிச்சுடனே. ஸோ இங்கே நம்ம ப்ரெஷர் போடுறதுனால தே ரிட்ரீட்டிங் பேக் இன் டு ஃபாரஸ்ட். அங்கெல்லாம் நேச்சுரல் கேவ்ஸ் இருக்கும், கிரவைஸ், அதில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் டனல் கேவ் டிக் பண்ணி ஒழிஞ்சிக்கிறாங்க. மேக் ஷிஃப்ட் கேவ்ஸ் இருக்குது. அதுமாரி இடத்துல ஒழிஞ்சிட்டு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்ம வந்து ரொம்ப நிறையா டெரர் இன்சிடென்ட் பற்றி நம்ம அடுத்தடுத்த இதில் பேசலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து இதை பற்றி நிறைய ஷேர் பண்ணதுக்கு மேலே பேச நன்றி, வணக்கம், ஜெய்.